ஹாய் காய்ஸ், எப்படியோ நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே கரண்ட்டாக ட்ரெண்டில் போயிட்டு இருக்க சீரியஸ் போடுங்கக்கான்ட்டு அதைவே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இந்த ட்ராமாவை பற்றி நம்ம ஒன்லைனரில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ட்ராமாவில் ஒரு பழைய ஃபீல்டில் பார்த்துருப்போல, கண்டிப்பாக இந்த ட்ராமா அதே பழைய ஃபீல்டில் இருக்கும். அந்த ரொமான்டிக் காமெடின்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ட்ராமாவை ஹீரோக்காகவே பார்க்கலான்னு சொல்கிறோம். அடடா, நம்மளோட ஃபேவரட் ஹீரோ நம்மளுக்கு புதுசாக ஒரு ட்ராமா வேறு பண்ணியிருக்காங்க, அதுவும் பக்காவோட கதையில் பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்க்காம எப்படி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே 2011 நடத்த ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாட்ச் விட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. 3, 2, 1 ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா காமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க ஓடுங்கன்னு ரெக்கார்ட் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இவ பேர் தான் சியா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டே ஃபாஸ்ட்டாக போடான்ட்டு சைக்கிளில் போகிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் படம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்னா ஒரு பீச் மாதிரி இருக்கா, அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏய் நிறுத்துப்பா அப்படின்ட்டு இருக்க. இரு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் இந்த ஷூட்டிங் இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு குட்டியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. பட் இப்போ ப்ரெசென்ட்டாக கரண்ட்டில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்க ஒர்க்குக்கு தான் ஸ்டடி ஆகிட்டு இருக்காங்க. பட் 2 பேர்த்தோட லைஃப் ஸ்டைலும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஹீரோ அப்படியே நல்லா ஹை கிளாஸில் வாழ்ந்துட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான லோ கிளாஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. க்ரீம் போட பார்த்தீங்கன்னா அவளுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரவா அப்படின்ட்டு. என்னடா இது வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சரியான அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போறாரு. ஃபுல்லாக லைட்ஸு கேமரான்ட்டு அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட் டேரக்டருக்கான அவார்ட்ஸ் தான் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு டேரக்டர் வாங்க அப்படின்ட்டு ஹீரோ பேரை கூப்பிடுறாங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம், ஏன்னா நம்ம ஹீரோ அவார்டு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி வேறு. அதில் ஃபஸ்ட்டு கொரியனில் அவார்டு வாங்குறது பெருசு தானே. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ், நான் இந்த சமயத்தில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ட்டு அந்த அவார்ட் தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் இருக்குல்ல, அதை நம்ம ஹீரோ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட ட்ரீமுக்காக ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்காக தான் நான் இந்த அவார்டெல்லாம் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களால தான் இதெல்லாம் அச்சீவ் ஆயிருக்கு, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு ஹீரோ அப்படியே சைட் பை சைடு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃபோட்டோ இந்த ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ஷன் செஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், அது என்னோட பிறவியிலே ஓடுறது அப்படின்ட்டு சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க தெரியுமா, ஏதோ நீங்கள் லக்குக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு அப்படியே ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி ஃப்ளாஷில் அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி எடுத்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இடத்துல தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா வயல் இருக்கும்ல, அதில் நாற்று நட்டுட்டு இருக்காங்களா, அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் பண்ண முடியாதுமா, ரொம்ப கஷ்டம், பாரு நீ எப்படி கிவ் அப் ஆக போகிற அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை பாட்டி, நான்லாம் ஜேர்னலிசத்தில் ஜங்கல் மாதிரி படிச்சுட்டு இருந்தவ, இப்போ இங்கே வந்திருக்கேன்னா சும்மாவா, பாருங்க நான் எப்படி வேலை செய்கிறேன்ட்டு. அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக நான் நடுற நட்டில் நீங்கள் அப்படியே வாயை பொழந்து போட போகிறீங்க பாருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. பாட்டி பார்த்து வாமா அப்படின்ட்டு இருக்க. பார்த்து தான் வர அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை பாருங்க மக்களே அப்படின்ட்டு அப்படியே வாயை பொழந்துட்டு விழுந்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா வாயார வந்துடுவேன்னு சொன்னேன், வாயை பொழந்துட்டு விட்டுட்டியே அப்படின்னு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ காப்பாத்துங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அளவும் முடியாமல் கேமரா வேற தூக்கிட்டு வந்துட்டானுங்களா. அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மக்களே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததே ஒரு தருத்தனம், என் வாழ்க்கை அதை விட தருத்தணுங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கா. அப்படியே நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸ் ஒன்று ரெண்ட் ஏற்றிட்டாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. போன மாதம் தானம்மா ஏற்றினாரு அப்படின்ட்டு இருக்க. ஆமாம்மா இந்த மாதமும் ஏற்றிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கா. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃபேமிலி அவள் தான் ரன் பண்ணிட்டு இருப்பா போல், அவள் தான் பிரெட் வின்னர் மாதிரி போல். அப்படியே அந்த கடுப்பில் வேலை முடிஞ்சு டயர்டாகி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவள் அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கா. சரிம்மா நான் நாளைக்கு கூப்பிட்றேன் ஃப்ரீ ஆகிட்டு அப்படின்ட்டு காலை கட் பண்ணி உள்ளே வரா. அவ்வளோ டயர்டு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் தானே வேலை செய்யணும். அதே கடுப்பில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு இருக்கா. பத்தாவதுக்கு இன்றைக்கி வேறு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அலங்கோல பண்ணி வச்சிருக்காளே, அப்போ நான் தான் பண்ணி ஆகணும் என் தலையில் தின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே துவைக்க ஆரம்பிக்கிறா. எதுக்கு தான் யாராச்சும் கூட இருக்கணுங்கிறது பாரு, நான் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ட்டு அப்படியே வாய் ஃபுல்லாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வருத்தமாக தான் வருது. அத்தனை குமரல்களையும் மனசில் வச்சுட்டு காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிவி ஆனில் வச்சிருக்கா. அப்போதான் ஏதோ புதுசாக மூவியெல்லாம் ப்ரீமியர் லீக் ஆகுது அது இதுன்னு சொல்லிட்டு பெருசாக அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்க. யாரா இது புது டேரக்டர் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பி பார்க்குறா, அது எங்கேயோ கேட்ட குரலாட்டிருக்கு. யாருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சொன்னால அவங்களோட வாய்ஸு, அதாவது அவங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸை பற்றின கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ நான் ஒரு மெசேஜ் கூட அவங்களுக்காக சொல்கிறேன், நான் சொன்ன பறையா ஆகிட்ட பார்த்தியா, இப்போ நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் ஷாக்கு. நீ அதுக்கு இங்கே வர, எப்படிடா இப்படியான அப்படி
அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்கில் உட்காந்துட்ருக்கா. அடுத்த நாளே கூகுளில் போட்டு நைட்டோட நைட்டு தூங்காமல் தேடிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு ஸ்பெல்லிங் கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அதையும் யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த கூகுளில் போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் ஏதோ பெருசாக டேரக்டர் ஆகிட்டா அப்படின்ட்டு இவன் பேரு கூட பார்த்தீங்கன்னா ஜானுங்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கிருக்காங்க. அவன் ஏதோ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கா. இவன் இருந்துட்டு என்னடா சப்டைட்டில் கூடவா போட மாட்டீங்க, இவன் இங்கிலீஷில் பேசினா பெரியவனா, இவனெல்லாமா எடுத்து யூடியூப்பில் போடுவீங்க, சே என்ன நாடுடா இது, எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு இவன் எதுக்கு கொரியாவுக்கு வரான், அதில் என்ன பாப்பன் வேறு சொல்லியிருக்கான், என்ன திமிர அவனுக்கு, பிளட்டி ராஸ்கல் வரட்டும் பார்த்துக்கலான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது, இவன் எப்படிடா இப்படியானா அதுவும் இப்படி ஆகிட்டான்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனும் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கான். இருக்கான்ல அவன் கொரியாவுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஃபுல்லாக ஹை கிளாஸ் தான். தோ நான் கொரியாவுக்கு வந்துட்டேன், நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு காலில் அவன் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பிக்கப் பட்ட ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் நம்ம ஹீரோ தான் பெரிய ஃபேமஸ் ஆச்சு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டாக்ஸில் ஏறி நம்ம ஹீரோவே போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஷோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சே என்ன ஒரு காமெடியான பொண்ணு இல்லை அந்த புள்ள, எனக்கு அவள் பேசுறதே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் நான் கூட அவங்களோட ஃபேன் தாங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அவள் எப்போவுமே வயசானவங்கிட்ட எல்லாம் பார்த்து பேசுவா, நல்லா அட்ராக்ட் பண்ணக்கூடியது மாதிரியே பேசுவா. இந்த ஊரில் எல்லாருமே அவளுக்கு கிட்டத்தட்ட ஃபேன் தான், அருமையாக நல்லா பேசிகிட்டு இருப்பா அப்படின்ட்டு இருக்க. இன்னும் அவள் அப்படியே தான் இருக்கா போல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு நான் கொரியாவுக்கு வந்து, ஃபர்ஸ்ட் டைம் பல வருஷத்துக்கு அப்புறம் வரேன், நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு நிம்மதியோட அப்படியே ஒரு சாந்தமான இதோட கொரியா வந்துட்டோம் அப்படின்ட்டு, உலகம் ஒன்றும் அப்படியே மாறல அப்படின்ட்டு ஹீரோனோட வாய்ஸை கேட்டுட்டு ஆனால் நம்ம தான் மாறிட்டோங்கிற மாதிரி அவன் மனசுலேயே நினச்சிட்டு இருக்க. எங்கள் ஹீரோயினோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் ப்ரொடியூசர் நீங்களா எதுக்கு என்ன கேட்காம மாத்துறீங்கன்ட்டு. ஏதோ டீம் ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு போல், அதில் எப்படி மாற்ற முடியும், அதெல்லாம் இல்லைன்ட்டு இருக்க. இல்லை இந்த சேஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு அவளோட ப்ரொடியூசர் வேற கத்திக்கிட்டு இருக்கான். அது எப்படி அந்த ஷூட்டிங்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் ப்ரொடியூசர் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை நான் கஷ்டப்பட்டு எடுத்தது, நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணி ஆகணும்ன்ட்டு ரெண்டு பேத்துக்கும் நல்லா காய்ச்சி மூச்சுன்னு ஆஃபீஸை திரும்பி பார்க்குற அளவுக்கு சண்டை போயிட்டு இருக்கு. வெளியே எல்லாரும் சைலண்டாக உட்காந்துட்டாங்க. சரி சண்டை முடியும் போது பார்த்துக்கலான்ட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட மூத்த நேரங்கிற மாதிரி நம்ம வந்துட்டாரு. அங்கே ஹீரோ வந்தோடனே இவர் தான் இந்த மாதிரி டேரக்டர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவையில் எல்லாருமே உங்களை மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம்ட்டு ஹீரோயின் வேலை செய்கிற ஆஃபீஸ்ன்னு தெரிஞ்சதானே போயிருக்காரு. அப்படியே அங்கே போய் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சண்டை கட்டிக்கிட்டு இருக்கா. அவள் சண்டை கட்டுறதை பார்த்து இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்காலும் ப்ரொடியூசர் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு பொட்டி படுக்கையெல்லாம் அவன் மீதி ஆகிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்க. என்னடா இவன் சைலண்ட் ஆகிட்டான்ட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த கிளாஸ் எல்லாம் ஹீரோ தெரிகிறாரு. இவன் எதுக்குடா இங்கே வந்தான்ட்டு இவன் ஒளிஞ்சுக்கிட்டா. சார் நீங்களா, வாங்க வாங்க, எப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்ட்டு, நான் உங்களோட பிக் ஃபேன் தெரியுமா, ஒரே ஒரு ஃபோட்டோ கிடைக்குமான் இருக்க. போயிட்டான்டா கருமம் பிடிச்சவன், என்னை தேடி வரேன்னு சொல்லிட்டா இப்போவே வந்துட்டான் பாரு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்க்க ஹீரோ உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. இவளுக்கு நான் தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ அப்படின்ட்டு. இனி மாட்டினதான் தப்பிக்கவே முடியாது போலன்ட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு, அதாவது ஸ்கூலுக்கு வர்றது போகிறதுன்ட்டு. அதே மாதிரியே ஒரு நாள் யதார்த்தமாக ஜன்னலில் நின்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணியிருப்பா. பார்க்கும்போதே அவர் காரில் எல்லாம் வந்து இறங்கியிருப்பாரு. ஹீரோவும் என்னடா இந்த பொண்ணை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவளை பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே இவ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை ஒழிச்சு வச்சிருப்பா. அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் டே. சன்னு பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பையனுக்கு சொல்லிட்டு இருக்க. அங்கே பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் டே இல்லையா, மொட்டை வெயிலில் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் அட்வைஸுங்கிற பேரில் அறுத்துக்கிட்டு இருப்பான். டே விடுங்கடாங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு தாக்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துற. ஹீரோ தான் தூக்கிட்டு போயிருப்பாரு, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் பாவா தூக்கிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு தூங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் படுத்துக்கிட்டு சே இன்னும் ஒரு நல்ல ஸ்மெல்லுடா அப்படின்ட்டு அவர் ஷர்ட் பர்ஃப்யூமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அங்கே போய் நர்சிங் ரூமில் நம்ம ஹீரோயினை ரெஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருக்க. ஓகே தானேன்னு இருக்க. அதெல்லாம் நான் ஓகே தான், யார் சொன்னா நான் ஓகே இல்லைன்ட்டு, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்ட்டு அவள் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருப்பா. நீ தான் சியோல்லேருந்து வந்த பையனா, பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு இருக்க. என்னை பற்றி உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டிருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும், சரி வா வா வேலையை பார்க்க போகல அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரவுடி மாதிரியே இருக்கா. அசம்பிளி உன்னா கூட முடியல, நீ ஏன் இப்போவே போகிற அப்படின்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க, அதுக்காகலாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது, வா போகலாம் அப்படின்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா கடகடன்னு பேசிக்கிட்டே இருந்திருப்பா. ஹீரோக்கு அதெல்லாம் புதுசாக இருக்கும். நீ என்ன கவனிச்சியா காலையில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நீயும் தான் என்ன கவனிச்சிருக்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. சரி வா கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போகலான்ட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸை கட்டி அடிச்சுட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவன் கிட்ட பேசிருக்கும் போது உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்ட்டு இருக்க. அவன் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இருப்பான். அட சொல்லுடா, அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு பையனா ஒரு கடமை வேண்டாமா அப்படின்ட்டு இருக்க. என்ன டாக்டரா இன்ஜினியரான்னு கேட்டுட்டு இருக்க. அவன் டாக்டர்னு சொல்லியிருப்பான். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு டாக்டர் தான், அவரோட ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன் அப்படின்ட்டு இருக்கும்போது நல்லா படிப்பியான்னு கேட்டால் அவன் படிக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கான். சரி உனக்கு என்னென்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. நானும் சொல்கிறேன் என்னோட ட்ரீம் என்ன அப்படின்ட்டு இருக்கா. சரி சொல்லு என்னென்னு நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் ஒரு
டேரக்டர் ஆகணும், அதுதான் எப்படி இருக்கு என்னோட ட்ரீம். புதுசாக இருக்கல, நல்லா பெருசாக இருக்கல, எல்லாத்துக்கும் அது பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் என்னது பிடிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ஏன்னா நான் உன்னை பற்றி டாக்குமெண்ட் எடுப்பேன், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ட்டு இருக்க. நிஜமாலுமே அதுவா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், அது எவ்வளோ கூலான ஜாப், எப்படி என்னோட ட்ரீம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக பேசியிருப்பா. இவனுக்கு அவளை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கும். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் தான் வச்சிருப்பாங்க. பட் இவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. ஹீரோ அதை சும்மா பார்த்துருப்பான். பட் அவன் அவங்க அப்பா பார்க்க தானே வந்திருப்பான். அவங்க அப்பாவையே பார்த்துட்டு போயிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா மாடியில் இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சென்செட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்குன்னா இந்த சன்செட் ஆக போது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும், அப்படியே பக்காவாக இருக்கணும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா சிட்டிக்கு மேலே இருக்க டாப்பாக இருக்க ஸ்கூலோட பில்டிங்கில் நின்றுட்டு இருப்பா. ஹீரோ வந்து பார்த்துருப்பாரு. அவர் தூங்குறது பார்த்துட்டு இவளுக்கு காமெடியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹீரோயினை பார்க்க சன்செட்டை பார்க்கன்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வர வழியே இல்லாமல் அவ கூட படுத்து இவரும் தூங்கிடுறாரு. கரெக்டாக அந்த நைட்டு சன்செட்டோடு சேர்த்து அந்த நைட் இருக்குல்ல, அதையும் அழகாக கேப்சர் பண்ணிடும். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தூங்கினோடனே நடுப்பில் முடி வந்துரு. டேய் நீ எங்கடா இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை நான் உன்னை பார்த்தேன் சும்மா அதான் அப்படின்ட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தான். அங்கே தான் வந்து 2 பேர் இருந்திருப்பாங்க. 2 பேரும் சரி வா டைம் ஆச்சு, இப்போது அவங்க ரவுண்ட்ஸ் வர டைமு, அதுக்குள்ளே நம்ம இங்கிருந்து தப்பிச்சாதான் உண்டு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பொட்டி படிக்கல கிளம்பிட்டு வா என் கூட சைலண்டா அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு ஓடிருப்பா. இந்த டைமிங்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ காய்ச்சிருக்கோம். ஏன்னா அது அவரோட ஹாஸ்பிட்டல், அவருக்கே தெரியாதுன்ட்டு. சைலண்டா வா என் பின்னாடியே வா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பா. வாட்ச்மேனில் கரெக்டாக அந்த பக்கம் போனோடனே இவங்க 2 பேர் சைடில் வந்திருப்பாங்க. ஆனால் வாட்ச்மேன் பார்த்துருவாரு. யார் அது அப்படின்ட்டுருக்க. வாடா மடையா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருப்பா, வாட்ச்மேன்ட்ட மாட்டக்கூடாதுன்ட்டு. அப்போ அவங்க 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட முடி இருக்குல்ல, அது பறந்து அந்த ஹேர் பேண்ட் அப்படியே கீழே விழுகும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் பேண்டை பார்ப்பாரு. பார்த்த உடனே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு லுக்கை விட்டுட்டு ஃப்ரீ ஹேரில் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஸ்கூல் ஏஜில் அப்படியே ஓடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு 2 பேரும் அவங்க கையை பிடிச்சிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஹீரோவும் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு லுக்கை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே ஜடை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவன் அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கேன்ட்டு இந்த குட்டி அழகான ஃப்ளாஷ்பேக்கோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் போடலாமா வேண்டாமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு பக்கமான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.